மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய மேஷ ராசி சிறப்பான ராசியும் கூட. இது ஆடு போன்ற சின்னத்தை பெற்ற ராசி. வானத்தில் உள்ள நட்சத்திர அமைப்பின் பிரகாரம் ஆடு போன்ற முக வடிவில் உள்ளதால் இந்த ராசிக்கு ஆடு என்கிற முகத்தை தந்துள்ளனர். ஆகையால் அது ஆடு ராசி என்று சொல்ல வேண்டும். இந்த மேசராசி ராசி கட்டங்களிலே முதன்மையான ராசி கட்டம். அதில் அசுவினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கி பிறந்தவர்கள் மேசராசிக்காரர்கள். இந்த மேசராசிக்காரர்கள் 15 வயது முதல் கொண்டு 20 வயதுக்குள் படிக்கின்ற காலம். இந்த படிக்கின்ற காலத்தில் 15 வயது முதல் கொண்டு 20 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் எந்த வீட்டிற்கும் தங்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது பெற்றோர்கள். இங்கு பெற்றோர்கள் முதலில் ஒரு விஷயத்தை சரியாக செய்ய வேண்டும். 15 வயது முதல் 20 வயதுக்குள் இருக்கக்கூடிய கல்வியில் முன்னேறக்கூடிய காலத்தில் பிள்ளைகளை வைத்து இருக்கின்றோம். உங்களுடைய ஆசை பாசங்களை முதலில் தவிர்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். அவர்கள் வீட்டில் அமர்ந்து படிப்பதற்கு உண்டான வழியை செய்து கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வீட்டில் இருந்து படிப்பதற்கு உண்டான வழியை செய்யும் பொழுது இங்கே பெற்றோர்கள் டிவி பார்க்கக்கூடாது, செல்போனை பார்க்கக்கூடாது. அந்த 15 வயது முதல் 20 வயதுக்குள் இருக்கிற ஆணோ பெண்ணோ தன் பிள்ளைகள் படிக்கும்பொழுது அவர்களோட இணைந்து உட்கார்ந்து அவங்க என்ன படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்க அப்படிங்கிற கவனம் வேண்டும். அந்த கவனம் குறைவு ஏற்படுவதனால்தான் அவர்கள் கல்வியில் பாதிப்பை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். 7.5 சனியில் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பராமரிக்க தவறும் பொழுது நேரத்தின் மீது பழியை போடக்கூடாது. 7.5 சனி என்ற காலத்தில் ஒரு பையனை, ஒரு பெண்ணை 15 வயது முதல் கொண்டு 20 வயதுக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள் தாய் தந்தையர்கள். தாய் தந்தையர்கள் தன் ஆசையின் அடிப்படையில் டிவி பார்க்க வேண்டும், செல்போன் பார்க்க வேண்டும், ஊர் கதையை பேச வேண்டும் என்று அவர்கள் படிப்பின் மீது அக்கறை கொள்ளாமல் பிற விஷயங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் அவர்கள் எப்படி படிப்பார்கள்? அவர்கள் படிக்கவில்லைன்னா அவனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய அபிலாசையை கைவிட வேண்டும். இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் செல்போன் பார்க்க, டிவி பார்க்க, பிற ஊர் கதையை பேசுவதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் யாருடன் பழகுகிறார்கள் என்று தெரியாது. 7.5 சனி நடக்கின்ற காலத்தில் துஷ்ட நிலையில் உள்ளவர்கள் நல்லவர்கள் போல் தன் பிள்ளைகளுடன் பழகுவார்கள். துர்க்குணம் உள்ளவர்கள். அப்படி துர்க்குணம் உள்ளவர்கள் யார்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பழகுவார்கள். நமக்கே தெரியாது இவர்கள் எதுக்காக நம்ம பிள்ளைகளுடன் பேசுகிறாங்க, எதுக்காக நம்ம பிள்ளைகளுடன் அதிகபட்ச அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. அதே மாதிரி இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய பிள்ளைகள் உங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கூட இருக்கிற மாதிரி தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ எங்கே போனாங்க, என்ன செஞ்சாங்க நம்மளுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும் 7.5 சனியில். அந்த துர்க்குணம் உள்ளவர்கள் யார்? துர்க்குணம் உள்ளவர்களுடன் இவர்கள் பழகுகிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும். அது முக்கியம். நம்மளுடைய சொந்த பந்தத்திலேயே ஆணாக இருந்தாலும் சரி, தன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளை அவருடன் பேசுவதை குறைந்தபட்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே அனுமதிக்கக்கூடாது ஆண்கள் அவர்கள்ட்டே. ஏனென்றால்
ஆண்கள் திருமணம் ஆகாத ஆண்களிடம் தன் பையன்களை பழக விடக்கூடாது. அவர்கள் சாராயம் குடிப்பவர்களாக இருப்பார்கள் அல்லது போதை வஸ்துகள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த பழக்கம் தன் பையன்களுக்கு வந்துவிடும், அந்த தீய பழக்க வழக்கங்கள். இன்னொரு விதத்திலும் நாம் கண்காணிக்க வேண்டும். கல்யாணம் ஆகாத ஆண்களிடம் தன்னுடைய பையன்கள் 15 வயது முதல் கொண்டு 20 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பையன்களை பழக விடக்கூடாது. காரணம் என்னென்னா, அதாவது பாலியல் குற்றம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மறைமுகமாக பாலியல் குற்றம், பையன் ஆம்பளை பையன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான், அதனால் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அந்த பையன் தன் வயதுக்கு மீறியாகவும் இருப்பான். அவன் 20 வயசுக்கு மேலே 25 வயசு 26 வயசுக்கார பையன் இந்த 15 வயது முதல் 20 வயதுக்குள் இருக்கக்கூடிய பையன்களிடம் பாலியல் குற்றம் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அப்போ அந்த பாலியல் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் யார் என்று நம்மளுக்கே புரியாது. அந்த பையனும் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு விட்டான்னா அங்கேயே மனநிலை நாடும். அதே நேரத்தில் அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் நம்மளுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையும் இருக்குது. இந்த 15 வயதுலேருந்து 20 வயதுக்குள்ளே இருக்கின்ற பையன்களை கண்காணிக்கணும். யாரு கூட பேசுகிறாங்க, யாரு கூட பழகுறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அவருடைய பழக்க வழக்கம் என்ன, அவருடைய செய்கை என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 15 வயது முதல் கொண்டு 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள பையன் 7.5 சனி காலத்தில் தாய் தந்தையர்களும் தன் நடவடிக்கை ஆசபாசங்களை ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு நிலையிலும் கண்காணிக்க வேண்டும். தனக்கு அக்கா தங்கையாக இருப்பார்கள், சின்னம்மா பெரியம்மாவாக இருப்பார்கள், தூரத்து உறவாக இருக்கக்கூடிய பெண்களிடம் இந்த ஆண்பள பையன்களை கவனமாக பார்த்துக்கணும். காரணம் என்ன, அவர்கள் பாலியல் அடிப்படையில் என்ன செய்கிறார்கள் என்று நம்மளே கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் மீது நாம் நம்பிக்கை வைத்திருப்போம். பெண் பிள்ளை தானே, பெண்கள் தானே, இவர்கள் இந்த பையன் என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற யதார்த்த உணர்வில் பழக விடக்கூடாது. அந்த பெண் சரியான பெண்ணா, பழகக்கூடிய பெண், வரக்கூடிய பெண் சரியான பெண்ணா அப்படிங்கிறது தெரிந்து புரிந்து தான் தன் மகளை ஒப்படைக்க வேண்டும். அதுவரைக்கும் அவர்களை நம்பி விட்டு செல்லக்கூடாது, அவர்களை நம்பி ஒப்படைக்கக்கூடாது. ஏனென்றால் ஆணும் பாலியல் குற்றம் செய்யக்கூடியவர்களாக சேருவார்கள், பெண்ணும் பாலியல் குற்றம் செய்யக்கூடியவர்களாக சேருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்றே நம்மளுக்கு புரியாது. ஆகையால் ஆணை பெற்றவர்களாக இருந்தாலும் பெண்ணை பெற்றவர்களாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய காலம் 7.5 சனியாக இருக்கின்ற காலத்தில் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்குத்தான் இருக்குது. அதனால் பெற்றோர்களே, நீங்கள் தான் உங்களுடைய ஆசைகளை துறந்து, உங்களுடைய தேவைகளை துறந்து பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உண்டான வழியை தேடிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை யாரிடமும் நம்பி ஒப்படைக்காதீர்கள். அதனால் 15 வயது முதல் கொண்டு 20 வயதுக்குள் கல்வி படிக்கக்கூடிய காலம். இதில் தான் அவர்கள் முன்னேறி வர வேண்டிய காலம். அந்த கல்வியில் அவர்கள் முன்னேறி வருவதற்கு உண்டான ஏதுவான காரியங்கள் அனைத்தும் நீங்கள் கூட இருந்து செய்து கொடுங்க, கூட இருந்து கவனித்து பாருங்கள், அவங்க முன்னேறி வருவாங்க. அதுக்காக 7.5 சனி நடக்குது என்பதற்காக அவர்களை அசால்ட்டாக கண்காணிக்காமல், அவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு முன்னேற்றத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்காமல் தன் இஷ்டத்திற்கு தன் எண்ணத்திற்கு பெற்றோர்கள் நடக்கக்கூடாது. ஆகையால் பிள்ளைகளை பெற்றுவிட்டோம், பிள்ளைகள் முன்னேறுவதற்கு உண்டான வழியை நீங்களும் சேர்ந்து சரியாக அவர்களை கொண்டு வருவதற்கு உண்டான வழியை தேட வேண்டும். இது 7.5 சனியினுடைய காலம். இந்த 7.5 சனியினுடைய காலத்தில் பெற்றோர்கள் தான் நிதானமாக அவர்களை கையாண்டு நல்ல வழியில் கொண்டு வர வேண்டும். அதற்கு பக்கத்துணையாக உங்களுடைய குலதெய்வத்தை வணங்க பழகி கொடுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை வணங்க பழகி கொடுக்கும் பொழுதே அவர்களுக்கு துஷ்டங்கள் விலகும். ஆகையால் அவைகளெல்லாம் பார்த்து நிதானமாக செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக 7.5 சனி காலத்தில் பெற்றோர்களுக்கு சிரமங்கள் இருக்கும், பண சிரமங்கள் இருக்கும், தொழில் சிரமங்கள் இருக்கும். இந்த இரண்டையும் சரி பண்ணி வருவதே பெரிய கஷ்டமான ஒரு காலம்தான் 7.5 சனி நடக்கின்ற பிள்ளைகள் வீட்டில். ஆகையினால்
பணத்து தேவையும் இருக்கும், பொருள் தேவையும் இருக்கும். அதே நேரத்தில் பெற்றோர்களில் தாய் தந்தையர்களுக்கு வருவாய் கஷ்டம், தொழில் கஷ்டம், இது அனைத்துமே கொடுக்கும். இவைகளையும் சரி செய்து கொண்டு நீங்கள் தெய்வீக வழிபாட்டுடன் துணை கொண்டு தன்னுடைய கஷ்டங்களை நீக்கி வாழ்வதற்குண்டான வழியை தேடிக்கொள்ளுங்கள். அதிகபட்ச ஆசைப்படாதீர்கள். இல்லாத பொருளுக்கு தங்கப்பொருள் வாங்கணுமா? ஏழரை சனியில் தங்கப்பொருள் வாங்கினாலும் தங்காது. ஏழரை சனியில் வெள்ளி பொருள் வாங்கினாலும் தங்காது. ஏழரை சனியில் யாருக்கும் நீங்கள் புத்திமதி சொல்லாதீர்கள். பெற்றோர்களே, யாருக்கும் நீங்கள் புத்திமதி சொல்லாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை பக்குவமாக கொண்டு வருவதற்கு மட்டும் முயற்சி எடுங்கள். சொந்த பந்தத்தில் யார் எப்படி போனாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி என்கிற நிலையில் வாழுங்கள். பிறையை பற்றியே பெரிதாக எண்ணம் கொள்ளாதீர்கள். ஆகையால் ஏழரை சனி நடக்கக்கூடிய வீட்டில் தாய் தந்தையர்கள் ரொம்பவும் நிதானமாக இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். யாருடனும் எந்த பிரச்சனையும் செய்து கொள்ளாதீர்கள். பகை யாரிடமும் வைக்காதீர்கள். பகை என்பது நமக்கு எந்த விதத்திலும் உதவாது. ஆகையால் கோபப்படாதீர்கள், பகையை கொண்டு வராதீர்கள். நன்றி, வணக்கம்.